ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து அவைலபிள் இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமே இந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அது என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு ஃபீச்சர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சேனலில் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் கூட, இப்போ தான் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் நம்ம போய் இந்த ஃபீச்சர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 29 ஜூலை 2022 அந்த டேட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஹைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இருக்காது. லைக் யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் போய் செட்டிங்ஸ் பேஜில் போயிட்டு அதுக்கடுத்து சேனல் பேஜ் அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ், அதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான். யூடியூப்ல மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரும் கூட அப்படின்னு சொல்லலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கோயிங் அவே சூன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. லேண்ட் மோர் கிளிக் பண்ணி பார்க்கும்போது 29 ஜூலைல இருந்து இந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல. அந்த பாக்ஸ் கொடுத்து டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ஷோ பண்ணும். அதை தவிர வந்து அந்த பாக்ஸை டிக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இருந்த ஃபீச்சர் இப்போ ரீசெண்டாக வந்து அவைலபிள் இல்லை. நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இன்னிலேருந்து அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நல்ல ஃபீச்சர் தானே, இதை எதனால யூடியூப் தரப்பில் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். யூடியூப் தரப்புலையும் இதற்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து ஹைட் பண்ணி வைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணுற மாதிரி நிறைய வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, அப்படியே வந்து பேனர், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லாம் அப்படியே கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த கிரியேட்டர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணி ஒரு அக்கௌண்ட் மூலியமா அந்த ஒரு கிரியேட்டர் சேனலில் போய் ரிப்ளைலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வேற ஏதாவது ஒரு சேனல்லையோ போய் கமெண்ட் செக்ஷனில் ஸ்பேம் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிற விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வியூவர்ஸ் வந்து ஒரு சேனலை பார்க்குறாங்கன்னா அது அஃபிஷியல் சேனல் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஒருவேளை அந்த கிரியேட்டர், அந்த ஒரு பெரிய சேனல் கிரியேட்டர் வந்து ஹைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் லைக் அதே மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதை நம்பி போய் ஏமாறுறதுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். ஸோ அதை தவிர்க்கிற விதமாக தான் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. யூடியூப் சேனல் நேம் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும், சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நாட் அலவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க. பட் பெரிய அப்டேட்டா இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை ஹைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது ஜூலை 29, 2022 இருந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் கைஸ். பெருசாக இதை பற்றி ஒர்க் பண்ணிக்காதீங்க. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்டிங் டேத்தில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் ஸ்லைட்லி வந்து சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பேட் அப்டேட்டாக கூட இது இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இதை பற்றின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமர்ஸ் இந்த எழுதாருன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கணும். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.